எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திர தொடர்பு மூலம் கோச்சார பலன் அறிதல். அதாவது வெறும் கிரகத்தை பார்க்காம வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு கோச்சாரத்தில் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை ஃபுல்லாக வந்து குரூப் பண்ணி எழுதுகிறோம். இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ சனி நட்சத்திரம் என்ன இருக்குது? அனுசம், உத்திரட்டாதி, பூசம். இப்போ அனுசத்தில் வந்து புதன் இருக்குது, பூசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் இருக்குது, உத்திரட்டாதியில் ராகு இருக்குது. அப்போ 3 கிரகங்கள் சனி நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரன் நட்சத்திரம் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். இப்போ ரோஹிணியில் குரு இருக்குது, திருவோணத்தில் சுக்கிரன் இருக்குது. 2 கிரகங்கள் வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது. இப்படி வந்து எந்தெந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் எத்தனை பிளானட்ஸ் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத லிஸ்ட் எடுக்கிறோம். அப்போ இதில் வந்து சனி நட்சத்திரத்தில் 3 பிளானட்ஸ் இருக்குது, செவ்வாய், புதன், ராகு. சந்திரன் நட்சத்திரத்தில் குரு, சுக்கிரன் போன்ற 2 கிரகங்கள் வந்து இருக்குது. அப்போ நான் கண்டுபிடிச்ச கான்செப்ட் என்ன, எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குதோ அதில் தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன கான்செப்ட்டு. இப்போ இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்க்கும்போது இந்த 2 கிரகங்கள் தான் அதிகமாக வந்து கனெக்ட் ஆகுது. 2 கிரகங்கள் தான் நிறைய கிரகங்கள் ஆளுமை பண்ணுது, சனியும் சந்திரனும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் பீரியடு வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சந்திரன் நட்சத்திரத்தில் 2 பிளானட் இருக்குது, சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் சனி நட்சத்திரத்துலையோ சந்திரன் நட்சத்திரத்துலையோ பிளானட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சனி சார்ந்த தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அதில் நிறைய லாபம் கிடைக்கும். சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, இப்போ கோச்சாரத்துலேயும் சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. இப்போ சந்திரன் சார்ந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். யார் ஜாதகத்தில் சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இப்போ வெற்றி வந்து ஜாஸ்தி கிடைக்கும். இந்த டைமில் அந்த சனி சார்ந்த தொழில் பண்ணால் மட்டும்தான். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, கோச்சாரத்துலேயும் சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சனி சார்ந்த தொழில் பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும். சனி சார்ந்த துறையில் தொழில் கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து சனி சார்ந்த தொழில் பண்ணாமல் சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, கோச்சாரத்துலேயும் அதே மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் சனி சார்ந்த தொழில் பண்ணலை அப்படின்னா அதில் முன்னேற்றம் கிடைக்காது. அப்போ அது சார்ந்த விஷயத்தை பண்ணால் தானே முன்னேற்றம் கிடைக்கும். அது பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் முன்னேற்றம் கிடைக்காது. அதுக்கு கிரகம் காரணம் கிடையாது. இந்த கோச்சாரம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கோச்சாரம் வரும்போது குழந்தை பிறந்துடும், இந்த கோச்சாரத்தில் வந்து திருமணம் நடந்துரும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுவாக எப்படிங்க நடக்கும்? அது சம்மந்தப்பட்ட சம்பவத்தை நீங்கள் செய்யணும், அப்போ தான் அது வெற்றி கிடைக்கும். இப்போ சந்திரன் நட்சத்திரத்தில் 2 பிளானட்ஸ் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய கனெக்ட் ஆகுது அப்படின்னா, சந்திரன் சார்ந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைமில் ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து அற்புதமான ஒரு யோகம் இருக்குது, உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வந்து இருக்கும் அந்த தொழிலில் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இப்படி வந்து கோச்சாரத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் அதிக பிளானட்ஸ் கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துலேயும் அதே நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சார்ந்த தொழிலில் வந்து பெரிய முன்னேற்றம் காத்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில், குரு நட்சத்திரத்தில், சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிளானட்ஸே இல்லை கோச்சாரத்தில். இப்போ சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்துலையோ குரு நட்சத்திரத்துலையோ செவ்வாய் நட்சத்திரத்துலையோ பிளானட்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் பிளானட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த எதுவுமே வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம். அல்லது இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தொழில் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது முடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு குரு சார்ந்த தொழில் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து குரு சார்ந்த தொழிலில் வந்து பிளானட்ஸ் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் குரு சம்மந்தப்பட்ட இதில் வந்து பிளானட்ஸ் இல்லை நட்சத்திரத்தில், கோச்சாரத்தில் இது நட்சத்திரத்தில்ங்கும்போது கம்ப்ளீட்லி டவுன்ஃபால் ஆகும், அதில் வந்து ஒரு பைசா கூட ஈட்ட முடியாது நீங்கள். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு நட்சத்திரத்தில் 2 பிளானட்ஸ் 3 பிளானட்ஸ் இருக்குது, ஆனால் கோச்சாரத்தில் வந்து அதில் பிளானட்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் இல்லை. அதாவது குரு நட்சத்திரத்தில் பிளானட்ஸ் இல்லை அப்படின்னா எப்போ வந்து இதில் பிளானட் வருதோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது. அந்த குரு சார்ந்த விஷயத்தில் குரு சார்ந்த தொழில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து எந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் பிளானட்ஸ் இல்லை அல்லது இருக்குதுன்னு பார்க்குறோம், அது சார்ந்த தொழில் பண்ணும்போது தான் பாதிப்போ ஏற்றமோ கிடைக்கும். அந்த தொழில் பண்ணாத பட்சத்தில் இதில் இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டாலும் ஓகே தான், உங்களுக்கு வந்து ஒரு மாறுதல் இருக்காது. இப்போ ஒரு பிளானட்ஸ் வந்து இப்போ சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிளானட்ஸ் இல்லை,
உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர நட்சத்திரத்தில் பிளானட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பெரிய முன்னேற்றம் இருக்காது ஒரு மாதத்துக்கு. ஏன்னா சுக்கிர நட்சத்திரத்தில் எதுவும் இல்லை. அது எப்போ இதில் பிளானட் வருதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இப்படி வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செவ்வாய் சந்திரன் வந்து பரிவர்த்தனை இருக்குது, கிரக பரிவர்த்தனை. ராகு சனி வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்குது. ராகு நட்சத்திரத்தில் சனி இருக்குது, சனி நட்சத்திரத்தில் ராகு இருக்குது. அப்போ நட்சத்திர பரிவர்த்தனைனா என்ன அப்படின்னா, இடம் மாற்றம் தான் பரிவர்த்தனை. பரிவர்த்தனைனா இடம் மாறி போகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து தொழிலுக்காக நிறைய பேர் வந்து வெளிநாடு போகிறது, இடம் மாறி போகிறது, தொழில் மூலிமா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது, இது எல்லாமே அதிகமாக நடக்கும். உங்கள் ஜாதகத்துலேயும் இந்த சனியும் ராகுவும் ஏதோ ஒரு வகையில் பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறினீங்கன்னா பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் சந்திரன் வந்து கிரக பரிவர்த்தனை இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்துலேயும் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஒரு வீடு மாறணும்னு நினைக்கலாம், அல்லது புதுசாக ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது வந்து வெளியூர் ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கம்பெனி வந்து மாறலாம்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது இந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறேன். உங்களுக்கும் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருக்குது, கோச்சாரத்துலையும் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருக்குதுன்னா இப்போ இடமாற்றம் செஞ்சால் நிச்சயமான முறையில் வந்து வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக மாறுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, செவ்வாய் சந்திரன் வந்து பரிவர்த்தனை ஆகிறது முக்கியம் கிடையாது. இது தனியாக இருந்து பரிவர்த்தனையானால் நீங்கள் வெற்றி கிடைக்கும் இடம் மாறினா. ஆனால் இப்போ இந்த சந்திரன் கூட வேறு ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்துருக்குது. இப்போ செவ்வாய் வந்து பரிவர்த்தனையாகி அதோட பகை கிரகத்தோடு சேருது அப்படின்னா இடமாட்டத்துக்கு அப்புறமும் பாதிப்பு வரும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நுணுக்கமாக கவனிக்கணும். பரிவர்த்தனையாகி வேறு கிரகத்தோடு சேருதா, இல்லை தனியாக பரிவர்த்தனை இருக்குதா, அது ரொம்ப முக்கியம். கோச்சாரத்தை மட்டும் வச்சு எல்லா பலனும் நம்ம சொல்லிட முடியாது. கோச்சாரத்தில் இப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த பலன் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த நிலவரத்தை பார்த்து தான் ஏற்றம் அல்லது இறக்கம் ஆகிறத வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ சனி நட்சத்திரத்தில் வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ சனி அப்படிங்கிற தெய்வம் இருக்குல்ல, சனி சார்ந்த வழிபாடு வந்து இப்போ வந்து அதிகமாக நடத்துவாங்க. இது வந்து பொதுவான பலன் நான் சொல்கிறது. உங்களுக்கும் இது வந்து மேட்ச் ஆகி வரணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துலேயும் சனி சம்மந்தப்பட்ட சனி கிரகத்தில் சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்களும் வந்து சனி பகவான் வழிபாடு பண்ணால் சிறப்பு இருக்குது. அதாவது சனி சார்ந்த வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணலாம், சனீஸ்வரன் வழிபாடு பண்ணலாம், அல்லது வந்து நிறைய தானங்கள் பண்ணலாம். சனி சார்ந்த காரத்துவங்களுக்கு, ஒரு ஊனமுற்றவர்களுக்கு, காக்காய்க்கு, இந்த மாதிரி தானம் பண்ணும்போது பெரிய முன்னேற்றம் வந்து இந்த டைமில் கிடைக்கும். ஏன்னா சனி நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் இருக்கிறதுனால, உங்கள் ஜாதகத்துலேயும் சனி நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் இருந்தால் சனி பகவான் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய ஒரு வெற்றி காத்திருக்குது. அப்போ சனி சார்ந்த தொழில் பண்ணுங்கன்னு சொல்வேன் நான் இந்த காலகட்டத்தில். இப்போ நட்சத்திர கிரகம் அதிகமாக இருக்கிறதுனால இது பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கோச்சாரத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த துறை வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு, ஒரு 1.5 வருஷத்துக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கோச்சாரங்கிறது சனி குரு ராகு கேது வச்சு சொல்கிறது. அது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே வந்து பலன் வந்து பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது. அப்போ இந்த வருட கிரகங்கள் சனி ராகு வந்து நிறைய கிரகங்களோடு சம்மந்தப்படுச்சுன்னா அந்த 1.5 வருஷம் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தில் நல்லதோ கெட்டதோ நடக்கும். உங்கள் ஜாதகத்திலையும் பொருத்தி பார்த்து அது நல்லதா கெட்டதாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்காக இந்த பதிவு வந்து நான் போட்டிருக்கேன். உங்கள் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கோச்சாரம் இப்படி இருக்குது. அப்போ சந்திரன் நட்சத்திரம் 2 பிளானட் இருக்குது. உங்களுக்கும் சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சந்திரன் சார்ந்த துறைகளில் ஒர்க் பண்ணிங்கன்னா பெரிய முன்னேற்றம் இந்த டைமில் கிடைச்சே தீரும். ஒன்று அதுவாகவே நடக்கும், அல்லது நீங்களே வந்து அது இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.